ஒரு படத்துல அந்த பேரோட ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரியை இன்னும் வலுவாக்கக்கூடிய நல்ல மியூசிக் இருந்துச்சுன்னா அந்த கெமிஸ்ட்ரி எந்த அளவுக்கு அழகா இருக்குங்கிறதுக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் தான் கண்டுகொண்டேன் படம். ஏன்னா இந்த மனோகர் சௌமியா பேர் இருக்குல்ல, இவங்களோட கதை எடுத்தீங்கன்னா எடுத்த உடனே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும். மனோகர் மாப்பிள்ளைன்னு நினைச்சு இவங்க பேசுவாங்க. அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சீன்ல ரயில்வே கிராசிங்ல வண்டி இருக்கும். அஜித் திடீர்னு வண்டிக்குள்ள ஏறிட்டு நைஸா பேச ஆரம்பிப்பாரு. ஆரம்பிச்ச உடனேவே தபு சொல்லிடுவாங்க, எனக்கு இந்த காதல் கத்திரிக்காயில எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு இந்த காதல் கத்திரிக்கை எல்லாம் பிடிக்காது. உடனே நம்ம ஆளு மறுபடியும் நைஸா ஆரம்பிப்பா, அப்படி உங்க மௌனத்துல கவிதை இருக்கு, புன்னகையில ஓவியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம்பிப்பா. அப்படி உங்க மௌனத்துல கவிதை இருக்கு, புன்னகையில ஓவியம் இருக்கு, அமைதியில பாட்டு இருக்கு, அதுதான் உங்களுக்கு அழகே. அதுக்கு உடனேவே தபு இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அங்கதான் பாட்டு ஸ்டார்ட் ஆகும். அது என்ன 3 லைனுங்க. இந்த 3 லைன் ஒரு பொண்ணு கிட்ட சொன்னா அந்த பொண்ணு எப்படிங்க ரிஜெக்ட் பண்ண தோணும்? ரிஜெக்ஷனுக்கே ரிஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த 3 லைன். அதுவும் கடைசியில மெதுவா என்ன சொல்ல போகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு முடியும் போது பின்னாடி அப்படியே ட்ராக் ஓடிட்டு இருக்கும், ட்ராக்ல ட்ரெயின் ஓடிட்டு இருக்கும். அப்படியே கட் பண்ணா அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகுறது ஒரு ரயில்வே ட்ராக்ல அப்படியே பின்னாடி ட்ரெயினோட மியூசிக்ல சிஞ்சிங் அந்த மாதிரிதான் இந்த பாட்டு ஃபுல்லாவே இருக்கும். அண்ட் அப்படியே கட் பண்ணி கிளைமேக்ஸ்ல போனீங்கன்னா அப்ப மனோகர் சௌமியா கிட்ட போகும்போது சௌமியா மனோகரை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ரிஜெக்ட் பண்ணி ஒரு மாதிரி மனுஷன் ஃபுல் ஹெல்ப்லெஸ்ஸா புரோக்கனா கீழே அப்படியே நடந்து வருவாரு. போது கடைசியா ஒரு மாட்டி ஏக்கத்துல அப்படியே திரும்பி பார்ப்பாரு, பால்கனில இவங்க அழுதுட்டு இருப்பாங்க. அந்த சீன் இருக்கே, அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ், அந்த கிளைமேக்ஸ் வர்ணிக்க வார்த்தையே இல்லை. அந்த பொண்ணுக்காக வருஷக்கணக்கா கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுத்து ஜெயிச்சுட்டு அந்த பொண்ணு கிட்ட வந்தா அந்த பொண்ணு ஜெயிக்க முடியல அவனால. அந்த சோகத்துல அப்படியே உடஞ்சு போய் லிட்டரலி கையேந்தி சௌமியா கிட்ட கேட்பா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கல்யாணம் பண்ணிப்பியா? அதுக்கு மேல அவங்களும் எஸ்ன்னு சொல்லுவாங்க. இவர் கண்ணுல அழுகையோட அந்த ஏக்கம் அப்படியே ஒரு செகண்ட் சந்தோஷமா மாறும். இங்கதான் ரகுமானும் பொழந்து கட்டியிருப்பாரு. இவ்வளவு நேரம் அந்த படத்துல வந்து என்ன சொல்ல போகிற அந்த ரெண்டிஷனு கம்ப்ளீட்டா மாறி ஒரு மாதிரி நாதஸ்வரம் வீட்டுல அப்படியே அடிச்சு தூக்கி இருப்பாரு. சரி, என்னடா இது வித்தியாசமா இருக்கு, இது இப்படி நாதஸ்வர சம்பந்தம் இல்லாம இங்க இருந்து வந்துச்சுன்னு பார்த்தா அப்படியே கட் பண்ணா 2 கப்பலும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. மறுபடியும் அந்த நாதஸ்வர ட்ராக்லயே படம் முடிஞ்சிரும். சுபம்னு போட்டு படத்தை முடிச்சிருவாங்க. வாட் அ பெர்ஃபார்மன்ஸ், வாட் அ மியூசிக், என்ன படங்க இது, என்ன படம். ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது இந்த படத்துல இருந்து ஏதாச்சும் ஒண்ணு அழகா புதுசா கண்ணுல பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான படம்.